வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். செம்ம சீனுமா. எல்லா கட்சிகளும் விருப்ப மனுவை வித்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க மட்டும் என்ன சலச்சகலான அந்நியாரும் சூடத்தை கொளுத்தி விருப்ப மனுவை விற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்பா வரிசையா வாங்க, கேமராமேன் ரெடி, ஓகே மேடம் அப்படின்னு விருப்ப மனு அப்படி கையில் வச்சுக்கிட்டு நின்னா வந்தவங்க பூரா சடக்குன்னு காலில் விழுந்துட்டா. ஃபர்ஸ்ட் நாங்க மட்டும் என்ன சலச்சவுகளான்னு பனையூர்ல இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. அவங்களும் கெட்ட பிரிக்கிறதுக்கு முன்னாடி புசியானது பொத்துன்னு உளுந்து 3 மத போட்டாவையும் ஒட்டி சாமியை கும்பிட்டு அப்புறம்தான் விருப்பமான கொடுக்கணும்னு கண்டிஷன் போட்டார். ஐயா விருப்ப மனு வாங்கிட்டீங்களா? முத மனுவை நம்ம ஐயா பேர்ல ஓடுங்கன்னு விஜய் பேர்ல எழுதி போட்டாவ. ஆனா காசு கொடுக்க படுத்துட்டா உங்களுக்கு. அப்புறம் சடக்குன்னு யாரோ சொன்ன உடனே எடுத்து 100 ரூபாய் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஐயா ஒரு இடத்துல குடியிருக்கும், அங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்காவ. அப்ப எங்களை கொஞ்சம் பிரி பண்ணி விடணும்ல. இவங்க உள்ள வர்ற நேரமெல்லாம் எங்களை உள்ள விடாம வீட்டுக்கு உள்ள அந்த பக்கம் எங்க புண்டாட்டி உள்ள இன்னைக்கு நாங்க இங்க நின்று கதறிட்டு இருக்கோம். நீங்க ஜெயிக்கவே மாட்டீங்க போங்கன்னு சாப விடாத குறையா பேசுறாங்க. இது எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்க இன்னும் பாலிடிக்ஸ்க்கு வரவே இல்லை. அதுக்குள்ள எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. ரெசிடென்ட்ஸுக்கு போய் நீங்க ஒண்ணுமே வேண்டாம், இந்த வீடியோவை எடுத்துட்டு அந்த 6 அவனியும் போய் பாருங்க என்ன பண்றாங்கன்னு. வேலைக்காரங்களை வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. அந்த ஓனர் வந்து இவங்க கிட்ட கெஞ்சி வேலைக்காரங்களை உள்ள கூட்டிட்டு போக வேண்டியிருக்கு. நாங்க எடுக்கிற இடம் டாக்ஸ் நாங்க கட்டுறோம். நீங்க என்ன சொல்றது எங்களை அலோவ் பண்றது? பேரிகேட் ஏன் போட்டீங்க? நீங்க பேரிகேட்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்? பட் ரோடுல இங்க போக கூடாது, அங்க போக கூடாது, எங்க கார் போக கூடாதுன்றதெல்லாம் என்ன நியாயம் இது? அப்படியே திருவாரூர்ல ஒரு விழா. என்ன விழா? சீர்வரிசை கொண்டு போற விழா. சரி அதான் தாய் மாமன் சீரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது சமத்துவ சீரு. அங்க ஒரு மசூதி கட்டியிருக்காங்க, அதுக்கு திறப்பு விழா வச்சிருக்காங்க. விட்டுருவாங்களா நம்ம ஆளுங்க? கொண்டு போயிருக்காங்கல்ல. பழையபடி அதை பார்த்து பல பேருக்கு கம 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 கமன்னு எரியுது. தன் குழந்தையை தடவுகிற பொழுது ஒரு சுகம் இருக்கும். கண்ணுக்குட்டி அந்த மாதிரி குட்டி பூசிகளை அப்படியே தொடங்கினா அது ஒரு சுகம் இருக்கும். இப்படி தொடுதல்ல ஒரு சுகம் இருக்கு இல்லையா? அதே போலதான் இந்த மேகம் அந்த மலையை அப்படியே தடவிட்டு போது வாருங்க. அடாடாடாடாடாடா. கவுண்டருக்குள்ள போறோம். நம்ம அண்ணியார் தான் டக்குன்னு வந்து நிக்காக வழக்கம் போல. சரி இன்னைக்கு எப்படியாவது சொல்லிடுவாங்க, விருப்பம்னு வேற வாங்குறாங்கல்ல அப்படின்னு பார்த்தா கவலையா படாதீங்க. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ற 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்க கூட்டணி நாங்க அனௌன்ஸ் பண்ணலனா எங்களை என்னன்னு கேளுங்க அப்படிங்கிற ரீதிக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு கட்சியை நான் சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிறது ஒன்று என்டிஏ கூட்டணி, இன்னொன்று திமுக தலைமையிலான கூட்டணி, இன்னொன்று தாவேகா, விஜய் ஒரு பக்கம், சீமான் அண்ணன் ஒரு பக்கம், எல்லாரும் தான் இருக்காங்க.
அதான் சொன்னேன்ல, இன்னைக்கு எல்லாருமே கேப்டனுக்கும் தேமுதிகவுக்கும் ஃப்ரெண்ட்லி தான். எல்லாருமே நட்புறவோட எங்ககிட்ட பேசுகிறாங்க. ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் எதிர்காலத்திற்கும் எங்கள் கழகத்தினுடைய எதிர்காலத்திற்கு எது நல்லதோ எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணியை உறுதியாக அமைப்போம். அதற்கான உரிய நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அந்த கூட்டணியை அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். தேர்தலுக்கான கால அவகாசம் கம்மியா இருக்குது. இப்ப தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க. ஏப்ரல் மாசம் தேர்தல் தேதி எப்போ அறிவிக்கிறாங்க? இல்லைங்க, தேர்தல் இந்த ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட் அதுக்கு முன்னாடி நாங்கள் கூட்டணி அறிவிச்சிருவோம். சரிங்களா? ஒரு ஐயாவுக்கு இங்க தூக்கத்தை தொலைச்சு வெகு நாள் ஆகி போச்சு. தூக்கம் வரமாட்டேங்கியா. ஏன்னா போற இடத்துலலாம் தம்பி நீங்க தான் ஜெயிப்பீங்க, நம்ம தலைவர் தான் ஆட்சிக்கு வருவார்னு எங்களை பார்த்து சொல்லும் போது உள்ளுக்குள்ள இருந்து பீறிட்டு வருதுங்க, கொப்பு 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 கொப்புன்னு. அப்படின்னு சொல்றவர் யார் தெரியுமா? தமிழகம் ஃபுல்லாகவும் நான் பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் செல்றப்ப ஒரே ஒரு காமன் தீம் தான் என்னால் பார்க்க முடியுது. மக்கள் அனைவரும் மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் 2 கட்சிகள் மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சாங்க. அவங்களுக்கு ஒரு சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 கட்சிகளுக்கு பெரிய வித்தியாசமே பார்க்கல. எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் அவங்க வாழ்க்கை அப்படியே தான் இருக்கு. யாராச்சும் உண்மையான மாற்றம் வராதா அப்படின்னு சொல்ல போனால் ஒரு ஏங்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த நேரத்தில் தலைவர் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. களம் ரொம்பவே சாதகமாக இருக்கு. ஒவ்வொரு வீட்லேயும் போறப்ப எல்லாருமே என்ன மகளிரும் சரி, மற்ற ஆண்களும் சரி, குழந்தைகளும் சரி, குழந்தைகள்லாம் அந்த சப்போர்ட்டாக பண்ணுறாங்க. அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எங்கள் ஓட்டு விஜய்க்கு தான், நீங்கள் தைரியமாக போங்க, தலைவர் தைரியமாக இருக்க சொல்லுங்கள், எங்கள் ஓட்டு டிவிகேக்கு தான், விசிலுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நியாயத்தை சொல்லுங்க ஐயா. திமுகவுக்கு அதிமுக எதிரி, அதிமுகவுக்கு திமுக எதிரி. இதுதானே காலகாலமாக நடக்கிறது. சடக்குன்னு வண்டி எங்க பக்கம் திருப்பி எங்களுக்கும் அதிமுகவுக்கும் மோதல் மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா இது நியாயமா, இது அடுக்குமா? நாங்களே இப்பதான் அடி எடுத்து தவந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு நிர்மல்குமார் அதிமுகவை பார்த்து கேட்காரு. எங்கள் தலைவர் மீது இவர்களுக்கு எதுவுமே கிடைக்காதனால இந்த மாதிரியான ஒரு சில இல்லாத களங்கங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுகவினர் அவங்களுடைய பிரதான எதிரி திமுகன்னு மறந்து 5-6 வருஷமாச்சு. யார் யாரெல்லாம் திமுகவுடைய கைக்கூலிகளா இருக்காங்களோ, திமுகவின் வெற்றிக்கு பாடுபடுகிறார்களோ அந்த மாதிரியான அதிமுக தலைவர்கள் தான் இன்னைக்கு எங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் திமுக பற்றி பேச மறந்து விட்டார்கள். நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு நபரும் மதுரையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க மூர்த்தியை பத்தி பேசவே மாட்டாங்க, அமைச்சர் மூர்த்தியை பத்தி பேசவே மாட்டாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற திமுக தலைவர்களும் திமுகவுடைய மந்திரிகளும் என்ன செய்யறாங்களோ அதை பத்தி பேச மறந்த அதிமுகவினர் இன்னைக்கு 24 மணி நேரமும் திமுகவிற்கு உதவி செய்வதற்காகவே எங்களை பற்றி மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை மக்கள் புறக்கணித்த அம்மாவுக்கு அப்புறம் இவர்கள் அனைவரும் எவ்வளவு சுயநலவாதிகளும் தெரிந்து அம்மாவுக்கு அப்புறம் இவர்கள் அனைவரையும் மக்கள் புறக்கணித்து பல வருடங்கள் ஆகிறது. அவர்களை பற்றி பேசி நாங்களும் எங்களுடைய டார்கெட்டை மாற்றணும்ல. எங்களுடைய முதல் குறிக்கோள் இங்கே திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும். ஆள்தான் ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா இருப்பார். ஒரு 55 இன்ச்சுக்கு மார்பளவு இருக்கும். அப்படியே ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாரு, கம்பீரமா நடப்பாரு. ஆனா அவர் பச்சை குழந்தைங்க. அந்த குழந்தைய போய் கார்னர் பண்றீங்களே, இங்க இருந்து பார்க்கும்போது எனக்கே ரத்த கண்ணீர் வடிதே. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சாவ விடாத வரையா பிரதமருக்கு இப்படி நெருக்கடி கொடுத்தாங்கல்ல, அவங்கள பார்த்து கேட்காங்க நம்ம தமிழிசை அக்கா. வருத்தம் தெரிவிக்கக்கூடியதா இருக்குது. ஏதாவது ஒரு கான்ஸ்பைரசி பிளான் பண்ணது தடுக்கப்பட்டிருக்கிறது என்று தான் நான் சொல்லுவேன். அதனால இன்றைய காலகட்டத்தில் முதலில் 18 மணி நேரம் நடக்க வேண்டிய பாராளுமன்றம் வெறும் 3 மணி நேரமே நடந்திருக்கு. மக்களுக்காக எதுக்கு மக்கள் அவங்களை அனுப்புனாங்க? சண்டை போடுறதுக்கா? இல்ல, மக்களுக்கான திட்டங்களை பேசி 125 நாள் திட்டத்தை எல்லாரும் நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இங்க பேரை வச்சுட்டு இன்னும் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விஸ்வகர்மா திட்டத்தில் 8 லட்சம் பேர் பயனடைந்திருக்காங்க. மற்ற மாநிலங்கள்ல இங்க இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படி அக்கா பதறும் போது குடுன்னு கோயம்புத்தூர்ல இருந்து தங்கச்சி ஓடியாராக வானதி அக்கா. நமக்கு அக்கா, அவங்களுக்கு தங்கச்சி. அவங்களும் ஆமாக்கா, ஐயாவை இப்படி பண்ணா என் மனசு தாக்குமா? நாங்களுமே அதை கேள்விப்பட்டோம். மிக அதிர்ச்சியாக இருக்கிறது. தோல்வி மேல் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய காங்கிரசும் எதிர்க்கட்சிகளும் பிரதமரை இந்த அளவுக்கு அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு, ஏனென்றால் அந்த செய்திகள் வருகின்ற பொழுது பதட்டமா இருக்கு. பிரதமரை தாக்குவதற்கு, அதுவும் நாடாளுமன்றத்துக்குள்ள போராட்டம் அப்படிங்கிற பேர்ல முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பதே அதிர்ச்சியாக இருக்கிறது.
எனக்கு எம்எல்ஏவா இல்லைன்னா பஞ்சாயத்து தலைவரான்னு ஒரு டவுட் இருக்குக்கா. எங்க போனாலும் போராட்டம் பண்றாங்க மக்கள். அவங்ககிட்ட போய் போராட்டம் பண்ணாதீங்க, இன்னும் 2 மாசம் தான் இருக்கு, நாம ஆட்சிக்கு வந்துருவோம், நீங்க போராடாமலே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், மோடி ஐயா எல்லாம் பெட்டியில ரெடி பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்றதே எனக்கு பெரிய வேலையா போச்சுங்க அப்படின்னு அக்கா அங்கலாய்த்துக்கிறாங்க. அங்கன்வாடி ஊழியர்கள், சத்துணவு ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, இன்று தமிழகம் முழுவதும் அரசாங்க பணியாளர்கள், அவர்கள் மருத்துவர்களாக இருந்தாலும், செவிலியர்களாக இருந்தாலும், தூய்மை பணியாளர்களாக இருந்தாலும், அத்தனை பேரும் போராடி கொண்டிருக்கக்கூடிய போராட்ட களமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், தேர்தலுக்கு முன்பாக வாக்குறுதி கொடுத்தீர்களா, நிறைவேற்றினீர்களா? நீங்கள் சொன்னீர்களே, செய்தீர்களா? இது மட்டும்தான் அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்பதற்காக, அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு இப்போது அனைவரையும் தெருவிலே நிறுத்திக் கொண்டு அவர்களை போராட்ட விட்டு அவர்கள் போராட்ட களத்திலே நிற்கின்ற சூழ்நிலையை இந்த திராவிட மாடல் அரசு உருவாக்கி இருக்கிறது. சட்டப்பேரவையிலே நிச்சயமாக இவர்களுடைய கோரிக்கையை நான் பேசுவேன் என வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, வருகின்ற தேர்தலுக்கு பின்பாக நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைகின்ற பொழுது அவர்களுக்கான நீதி கிடைப்பதற்காக நிச்சயம் நான் உதவி செய்வேன் என்கின்ற வாக்குறுதியை அவங்களுக்கு கொடுத்திருக்கேன். இங்க பாருங்க, ஒருத்தர் கனவா கண்டுகிட்டு இருக்காரு, நாம தான் அடுத்த முதலமைச்சர் 2.0 கொண்டு வந்துருவோம். அவர் கனவை கலைக்கிறதான எங்க வேலையை, முழு மூச்சா அதுக்கு தானே நாங்க இறங்கி இருக்கோம். அடுத்து இனிமே அவர் கனவே காண முடியாத அளவுக்கு பண்றதா எங்க வேலைன்னு முதலமைச்சர் ஐயாவை சீண்டி விடுறாங்க வானதி அக்கா. திரு ஸ்டாலின் அவர்கள் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்கிறார். எங்களுக்கு இருக்கின்ற ஒரே கனவு திமுகவை வீட்டுக்கு அனுப்பதுதான் எங்களோட ஒரே கனவு. அதுதான் இன்னைக்கு எங்களோட கனவு. ஏனென்றால் இன்று திருப்பூர் மாதிரி தொழில் நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று திருப்பூரோ, ஈரோடோ அல்லது கோயம்புத்தூர், கரூர், யுஎஸோட டாரிஃப்ல பிரச்சனைன்னு வரும்போது நாங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நேரடியா கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேசணும். இன்னைக்கு ஒரு பெரிய ரிலீஃப் மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்காரு. மின்சார கட்டணம், சொத்து வரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதாவது முறையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லாதால இந்த தொழில் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி எல்லாம் மாநில அரசாங்கத்துக்கு கவலையே கிடையாது. குப்பை பிரச்சனைக்காக எங்களோட மாவட்டம் போராடிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் குப்பை. திருப்பூர்ல மட்டும் இல்லைங்க, கோயம்புத்தூர்ல என் தொகுதியில அதான் நிலைமை. ஆள் இல்லங்கிறாங்க, வண்டி இல்லங்கிறாங்க. கொடுக்கிற வரி எங்க தாங்க போகுது கேக்குறாரு திரு ஸ்டாலின். தமிழ்நாட்டினுடைய நிதி வருவாய் எங்களுக்கு எங்கன்னு கேக்குறாரு. இப்ப நாங்க கேக்குறோம், கோயம்புத்தூரும் திருப்பூரும் கொடுக்கிற வரி எங்கீங்க? ஏன் எங்களுக்கு ரோடு கிடைக்கல? நல்ல ரோடு கிடையாது, குப்பை எடுக்கிறதுக்கு ஏன் ஆள் இல்ல? அதனால் இந்த திமுக திராவிட மாடல் அரசு என்பது முழுவதுமாக தோல்வி அடைந்த ஒரு அரசு. எவ்வளவு சீக்கிரம் அந்த கவர்மெண்ட் போகும்னு மக்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளவெல்லாம் பேசுங்க, பஞ்சாயத்துனுங்க, கனவுனுங்க, கலப்பம் வரை காசு கொடுக்கணும்ரா, பாக்கி எப்ப தருவிய அப்படின்னு கேட்டோம்னா அந்த பக்கம் கப்புச்சிப்புன்னு கதை உடைச்சாச்சு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு இந்தியாவின் வளர்ச்சி இதெல்லாம் நீங்க வியாபாரிகள் தான். இந்தியாவின் வளர்ச்சி சதவீதம் எவ்வளவுங்க? 5.6%. இந்தியா மொத்த வளர்ச்சி. தமிழ்நாட்டின் வளர்ச்சி சதவீதம் 11.02. அதிகமான வளர்ச்சி காரணம் நீங்க தான். உங்களுடைய கடினமான உழைப்பு, உங்க பங்கு இருக்கு. ஆனால் அதை திறம்பட செயல்படுகிறது யார் என்றால் நமது முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இல்லையா? இன்றைக்கு நமக்கு வர வரி பணத்தை அத்தனைத்தையும் போய் உத்தரப்பிரதேசத்திலையும், பீகாரிலையும், அங்க போய் ராஜஸ்தான் கொட்டுறாங்க. ஆனால் அந்த மாநிலங்கள் தமிழ்நாடு போல் முன்னேறவில்லை. அது காரணம் உங்களை போல் அங்கு ஆற்றல், நல்ல ஆற்றல் இல்லை. எப்படி நீங்கள் உங்கள் சேலத்திற்காக வேண்டும் கேட்கிறீங்களோ அதே போல அங்க இருக்கிறவங்க அவங்க மாநகரிகா கேட்கறது இல்லை. அப்படியே கமல் ஐயா கன்னி பேச்சை முடிச்சுட்டு வந்தவற்ற, ஐயா நீங்க பேசுனது அங்க ஒரு அக்கா புரியலங்காங்களே, மற்றவங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்களே. இங்க பாருங்க, புரியாத வரைக்கும் நல்லதுதான். திருப்பி திருப்பி கேட்கட்டும், திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பேன். எப்ப புரியுதோ அப்ப வரைக்கும் சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன், அன்பா சொல்லுவேன், அரவணைச்சு சொல்லுவேன், அப்படி சொல்லுவேன் அப்படின்னு நமக்கும் புரியாத மாதிரியே சொல்றான். நல்ல கருத்து விவாதத்திற்கு உள்ளாக வேண்டும். தமிழனாக நான் நல்ல கருத்து பேசிவிட்டதாக எனக்கு தோன்றுகிறது. அதை மறுப்பவர்கள் அதை விவாதிக்க வேண்டும். விவாதித்து உண்மை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது டெமோக்ரஸி இப்படித்தான் இருக்கும். விவாதங்கள் தொடர வேண்டும்.
சிறுபான்மையினரை அப்படியே ஓரங்கட்டி ஒதுக்கி தூக்கி போட்டா அந்த இடம் காலி ஆச்சுன்னா நாம வந்துடலாம்னு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. விட்டுருவோமா சிறுத்தைகள்? எதுக்கு இருக்கிறோம் நாங்க? ஆதியிலிருந்து இன்ன வரைக்கும் அடிப்படையிலிருந்து போராடி போராடி வந்த எங்களுக்கு அதை இது பண்ண தெரியாதான்னு கேட்காரு நம்ம திருமாண்ணன். பாஜக முன்வைக்கக்கூடிய மதவாத அரசியல், சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியல், தமிழ் மற்றும் தமிழ் இனத்திற்கு எதிரான சதி அரசியல் ஆகியவற்றை திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி முன்னிறுத்தி அவர்களை அம்பலப்படுத்தி வீழ்த்துவதையே முதன்மையாக நாங்கள் முன்னெடுப்போம். எங்கள் பரப்புரை இதன் அடிப்படையில் தான் அமையும். ஒரு கயிறெழுத்தல் போட்டியில இங்கிட்டு 10 பேர் அங்கிட்டு 10 பேர் நடுவர் நின்று இழுக்க விட்டு யார் இழுக்க முடியுமோ இழுத்துக்கோங்க, ஜெயிச்சுக்கோங்க, இதான போட்டி. அதை விட்டு சின்ன பசங்களை கொண்டு வந்து உள்ள விட்டுக்கிட்டு நாங்க தான் குதிச்சா அட போங்கப்பா அப்படின்னு அவர் கொஞ்சம் கவலைப்படுறார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மட்டும்தான் இப்போது கூட்டணி என்கிற வடிவத்தை பெற்று வலுவாக உள்ளது. அதிமுக பாஜக ஒரு கூட்டணி அமைக்க இன்னும் போராடி கொண்டிருக்கிறது. ஆகவே அதிமுக தலைமையிலான ஒரு அணியும் திமுக தலைமையில் உள்ள வலுவான அணியும் இந்த களத்தில் இருமுனை போட்டிகளாக களத்தில் நிற்போம். ஐயா, 2 கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட போட்டிகள் இருக்குது. இவங்களை அவங்க தூக்கி அமுக்க, அவங்களை இவங்க தூக்கி அமுக்கன்னு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல இந்த பசங்களை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நான் பாரு என்னையா உங்களோட அப்படின்னு சண்முகையா வேற கவலைப்படுதார்லா. 4 முனை என்று சொல்வது ரொம்ப தவறானது. விஜய் சிங்கிளா இருக்காரு, நாம் தமிழர் சீமான் அவர்கள் சிங்கிளா இருக்காங்க. அவங்கெல்லாம் சிங்கிளா இருக்கவங்கெல்லாம் ஒரு இந்த அணியினுடைய ஒரு சமமான ஒரு போட்டியாளராக நீங்கள் வர்ணிப்பதே மிக மிக தவறானது. 2 போட்டி தான். பிஜேபி அதிமுக அணி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி 2 அணிக்கு இடையில் தான் போட்டி. உள்ள வாரார் நம்ம வேல்முருகனாச்சு. என்னன்னா நம்மளை நம்பி ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க, அவங்களெல்லாம் வாழ வைக்கணும்ல, அதனால சீட்டு கொஞ்சம் அப்படி இப்படி கூட கேட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள குறுன்னு டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கு. கேட்டு பார்த்துருவோம். ராமதாஸ் ஐயா வேற வெயிட்டிங்ல இருக்காங்க. அப்படி இப்படின்னு அவர் சீட்டுக்கு குறி வைக்காருங்கோ. இந்த நிமிடம் வரையில் நான் திமுகவில் தான் இருக்கிறேன், மதச்சார்பற்ற கூட்டணியில் தான் இருக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் எங்கள் கட்சியினுடைய 99.9% கட்சியினுடைய எண்ணம் என்பது நமக்கு கண்டிப்பாக நமக்கு கூடுதல் இடங்களை திமுக தலைமை தர வேண்டும். நாம் அந்த அளவுக்கு இந்த 15 ஆண்டுகளில் இந்த கட்சி தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பு உள்ள, குறிப்பாக தமிழ் தேசியம் பேசக்கூடிய, தமிழருக்கான அரசியல் பேசக்கூடிய இளைய தலைமுறை நம்மை ஆதரித்து நிற்கிறார்கள். சில முற்போக்கு இயக்கங்களும் கட்சிகளும் தமிழ் தேசிய அமைப்புகளும் நம்மளை ஆதரித்து அந்த அமைப்புகளையே நம்மோடு இணைத்திருக்கிறார்கள். அதனால் உரிய ஒரு பங்கீடு, ஊரிட இடஒதுக்கீடு பகிர்வில் நமக்கு உரிய ஒரு அங்கீகாரமும் நமக்கு உரிய ஒரு முக்கியத்துவம் கிடைக்கப்பெற வேண்டும் என்பது கட்சிக்காரர்களுடைய முடிவாக இருக்கிறது. அடுத்து உசாருக்குள்ள போறோம். கர்நாடகாவில் ஒரு வண்டி போய் டம்முனி இடிக்கி அந்த வண்டி நிலை தடுமாறி சருன்னு போய் எதுக்கு வர்ற 2 வீலரில் மோதுது. எல்லாரும் சேர்ந்து இப்போ ஆஸ்பத்திரியில் கிடக்காங்க. சுருக்கமாக சொல்கிறோம், ரொம்ப விரிவாக சொல்லாமல், வண்டியை ஓட்டும் போது கண்ணை தயவு செஞ்சு திறந்து பார்த்து ஓட்டுங்க. பிரேக்கு கட்டன்னு ஒன்று இருக்குல்ல, அதை அமுக்க பழகுங்க ஐயா. ரெண்டு பேருக்கு இடையில சண்டை, பேசி தீர்த்துக்கிறணும், இல்லைன்னா குளிர் காயணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்படி தான் ஊப்பியில் 2 பேருக்கும் சண்டை. அவன் என்ன பண்ணுறா, ராத்திரி பனி அதிகமாக இருக்கணும், குடுக்குடுன்னு ஓடியாந்து பக்கத்து வீட்டுக்கார காரை கொளுத்தி அதில் சிரிச்சுக்கிட்டே குளிர் காய்ச்சிட்டு ஓடிருக்கான். என்ன இது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்னு காரை பறி கொடுத்தவன் கண்ணீர் விட்டு அதறான். ஏயா இது உனக்கே மனசாட்சிக்கு அடுக்குமா? அப்படியே இந்த மாப்பின்னு சொல்லுவாங்கல்ல, மத்திய பிரதேசம் எல்லாம் இந்த குளிரை நல்லா பயன்படுத்துறாங்க. போய் ஒரு வண்டியை ட்ரை பண்ணியிருக்காங்க, சாவியை போட்டிருக்காங்க, காலை விட்டு மிதிக்கிறான், ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த வண்டி செலுப்பே எடுக்க மாட்டேங்கி. சாச்சா இது என்ன வண்டி, இது வண்டியும் கிடையாது ஒன்றும் கிடையாது, இது அவனே கட்டி அழுகட்டுன்னு சொல்லிட்டு போகிற வகையில் வேற வண்டி தூக்கிட்டு போயிட்டானுங்க. இப்போ இவன் சந்தோஷமா இருக்கான், வண்டியை பறி கொடுத்தவன் வாயில வயிற்றுல அடிச்சுக்கிறான். இந்த களவாணி பயல்களுக்கு ஒரு முடிவு கட்ட முடியலையே.
போனா மக்கள் எல்லாம் குளிர்ல நடுங்குறாங்களோ இல்லையோ ராத்திரியான பயத்துல நடுங்குறாங்க. என்னன்னு கேட்டா, ஐயா முதல்ல யானை வந்துச்சு, அப்புறம் சிறுத்தை வந்துச்சு, அப்புறம் கரடி வந்துச்சு, இந்த 3 கூடி பேசி இப்ப ஒட்டுமொத்தமா வருதியா, பயந்து கிடக்கியா, தயவு செய்து புடிச்சு கொண்டே எங்கிட்டா கொண்டே விடுக்கியாங்காக. யார் கொண்டே விடுவா? உங்களுக்கான விஷயங்களோட தர்பாருக்குள்ள இருந்த விஷயங்கள் ஒத்து போச்சா? கண்டிப்பா ஒத்து போயிருக்கும்ல. ஏன்னா செல்போன் இருக்குல்ல. அதனால செல்போனை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் குழந்தைகள்ட்ட இருந்து தவிர்க்கிறதுக்கு? நாம பேசுறதுக்கு மட்டும் பயன்படுத்தினா போதுமா, இல்ல உலக நடப்புகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்தினா போதுமா? பல பேர் வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, இந்த ரீல்ஸை தாண்டி செல்போனை வேற எதுக்கும் பயன்படுத்துறதே இல்லை. தயவு செஞ்சு தூக்கி ஓரமாக வைங்க, வாழ்க்கையில் மேலே வாங்க. அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்க மக்களே.